ஏற்பட்ட ஒரு அற்புதமான மகான் சிறந்த பிரம்ம ஞானி கனவுலேயே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உணர்த்தினாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா மாணிக்க சுவாமி. மாணிக்க சுவாமிங்கிறவர் சேஷாத்ரி சுவாமிகளுடனே வாழ்ந்து வந்த ஒரு அன்பர், சேஷாத்ரி சுவாமிகளுடைய பெரிய பக்தர். சேஷாத்ரி சுவாமிகள் என்ன சொல்வார்னா, இரவில் நீ தூங்காதடாங்கிறது தெளிவாக சொல்லிடுவார். ஆனால் ஒரு முறை மாணிக்க சுவாமி தூங்கிட்டுறார். தூங்கும்பொழுது அவருக்கு ஒரு கோரமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, யமதூதர்கள் பாசக்கயிறை செலுத்துகிறார்கள். யமன் அந்த எரும மாட்டில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு வரார். அந்த பாசக்கயிற்றை செலுத்தி ஒரு 6-7 பேர் அங்கே அப்படியே அவர்களோட உயிர்கள் எல்லாத்தையும் யமதர்மராஜா கவர்ந்து கொண்டு போவதை பார்த்து இவருக்கு பயம் பிடித்து விடுகிறது. சரி, இவன் இந்த தூங்கி கொண்டிருக்கான் இல்லையா, இந்த முட்டாளை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யமன் ஆணை விதிக்கிறார். அப்பொழுது அங்கு இந்த சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அதை தடுத்து நிறுத்தி யமதர்மராஜனிடம் அப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்ன கேட்ட காரணத்தினால யமன் அவரை விட்டு அங்கிருந்து அவருடைய யமபுரிக்கு மற்ற இந்த ஜீவன்களை எல்லாத்தையும் பற்றி எடுத்து கொண்டு போறார். இந்த கனவு மாணிக்க சுவாமிக்கு ரொம்பவும் விலவலப்பாகிறது. அப்புறம் எழுந்த சுவாமிகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ள சுவாமிகள் சார், என்ன யமபுரி எல்லாம் பார்த்தியா, எவனை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு சுவாமிகள் கேட்டாராம். அவர் சுவாமிகள் காலில் விழுந்துட்டாராம். மாணிக்க சுவாமி நான் இனிமேல் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொன்னாராம். நான் சொல்லும் பொழுது தூங்கு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, விபூதி இட்டுண்டு என்ன தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கு, இந்த மாதிரி கனவுகள் உனக்கு வராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாராம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு கனவு என்னன்னா, ஒரு அற்புதமான ஒரு நல்ல கனவு. செங்கல்வராயன் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகளோட அற்புதமான ஒரு பக்தர். அவர் சேஷாத்ரி சுவாமிகளுடனேயே தான் இருப்பார். சிறந்த விநாயக பெருமானின் பக்தராக இருந்த இவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பெரிய அன்பளிப்பை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு யானை, பிரம்மாண்டமான யானை, விபூதி பட்டையெல்லாம் அணிந்து கொண்டு சாட்சாத் அந்த வேடமுகன் விலங்கு சிந்திரமும் ஔவையார் பாடல் அந்த அற்புதமான விநாயக ரூபம் அப்படியே இவருக்கு காட்சி தருது. ஒரு யானை வடிவத்தில் காட்சி கொடுக்குறது. அந்த யானை வடிவம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான வடிவம் அப்படின்னு பார்த்தா, அந்த தும்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தும்பிக்கை வந்து ஒரு பனைமரத்தோடைய அளவுக்கு, அந்த அளவுக்கு உயர்ந்திருந்துதான் அந்த தும்பிக்கை. பக்கத்திலேயே அம்பாள் இருந்து, அந்த யானை பக்கத்திலிருந்து அம்பாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும், திருவானை கோயிலில் அகிலாண்டீஸ்வரி முன்னால் விநாயக பெருமான் நிற்பார் இல்லையா, அந்த காட்சி தான் நமக்கு கனவில் இப்பொழுது சொல்லும்பொழுது இப்பொழுது வருது இல்லவா, நமக்கு நினைவில் அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லவா. அந்த மாதிரி அந்த யானை ரூபத்தை பார்த்து இவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார். கார்த்தால் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ ஏற்பட்ட அற்புதமான கனவு வந்துடுதே அப்படின்னு சொன்னோன்னா, சேஷாத்ரி சுவாமிகள் கிட்டக்க இவர் ஒன்றுமே சொல்லாமல் சுவாமிகளே சொன்னாராம், என்ன விநாயக பெருமான் தரிசனம் கிடைச்சதா, அவரோட தும்பிக்கை எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தாயா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை கேட்டு, சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னதை கேட்டு செங்கல்வராயன் அப்படியே புலகாங்கிதம் அடைந்தார். கடைசியாக கனவுல வந்து சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சுந்தரேச செட்டியார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஜானகி, பார்வதி அப்படின்னு 2 மகள்கள் சுந்தரேச செட்டியாருக்கு. ஒரு முறை பார்வதிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, ஜானகி அப்படியே ஒரு குளத்தில் முழுகி இறந்து விடுறார். ஆனால் இருக்கக்கூடிய தருவாயில் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து அவளை காப்பாற்றி மறுபடியும் வெளியில கொண்டு வந்து விட்டுடுறார். அந்த உயிர் பிச்சை கொடுத்து விடுறார். சரி, அப்படியே அந்த ஜானகி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஓணான் வந்து அவளை துரத்த ஆரம்பிக்கிறது. அப்பவும் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து தடுத்தாற் கொண்டு அந்த ஓணானை துரத்தி விட்டு விடுறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், சேஷாத்ரி சுவாமிகள் அந்த ஓணான் ரூபத்தில் வந்த யமனை தான் துரத்தினார். அப்படிதான் ஜானகியுடைய உயிரை சேஷாத்ரி சுவாமிகள் காப்பாற்றினார் அப்படிங்கிறத கனவுலேயே உணர்த்தினார் அப்படிங்கிறது தான் பிறகு பார்வதிக்கு புரிந்தது. இந்த சுந்தரேச செட்டியார் 2 மகள்களும் அவருடைய வாழ்க்கையில் சுபீட்சமாகவும் மங்களமாகவும் கழித்த காரணம் சேஷாத்ரி சுவாமிகள் மீது வைத்த பக்தி தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சேஷாத்ரி சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார். மனதார பக்தியுடன் அவரை தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீரிப்பிள்ளை உருவில் கண்டிப்பாக காட்சி அளிப்பார். நம் கனவிலும் வந்து காட்சி அளிப்பார். சர்வம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நாம் ஜெபித்துக் கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக